இந்த இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் என்பது ஒரு காட்டு மிராண்டித்தனமான படையாக பல இடங்களிலும் மாறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுட்டுக் கொல்லப்பட்ட பெண்மணி என்பவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த, கொலராடோவில் பிறந்து வளர்ந்த ஒரு வெள்ளை இன பெண்மணி. காணொலியை பார்த்த மக்களில் பலரும் கொதிப்படைந்து இப்பொழுது அமெரிக்க மத்திய அரசிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு இப்ப அமெரிக்க மத்திய அரசு என்பது பல இடங்களில் அந்த சட்டத்தை தங்களுடைய கைகளில் எடுக்கின்ற நிலைக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அந்த தெருக்களில் நாய்களை பிடிப்பது போல அந்த முகர்ந்து பார்த்து அல்லது முனைந்து பார்த்து சென்று மக்களை என்ன வைத்திருக்கிற அடையாளத்தை காட்டுங்கள் என்று அந்த அதாவது இந்த அவர்களுடன் பொருதுகின்ற தன்மைக்கு போகின்ற ஒரு நிலையை அல்லது அவர்களிடம் அந்த விடயங்களை இருக்கின்ற பொழுது ஒரு அதிகாரத்தை தங்களுடைய வார்த்தைகளிலும் அங்க அடையாளங்களிலும் காட்டுகின்ற பாணியிலும் செயற்படுவதனால் மத்திய அரசு இப்பொழுது FBI இன் கையில் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதன் கையில் இந்த விசாரணையை கொடுத்திருக்கின்றது. FBI நிச்சயமாக மத்திய அரசிற்கு சாதகமாக செயற்படும் என்பதை விட அந்த பிரதேச மாகாண அரசும் மற்றும் அந்த பிரதேச உள்ளூர் அமைப்புகளும் சாட்சியங்கள் அழிந்து போகலாம் என்கின்ற ஒரு நிலையை அறிவித்திருக்கின்றன. அதாவது தங்களுக்கு அந்த தடயவியல் சாட்சியங்கள் தங்களுக்கு தராமல் விடப்படலாம் அல்லது மறைக்கப்படலாம் என்று இருந்த பொழுதும் FBI கூறுகின்றது இது தாங்கள் அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் இது FBI-யின் கரங்களுக்கு உட்பட்ட விடயம் என்று. ஆனால் அவர்கள் கேட்கின்றார்கள் தாங்கள் நிச்சயமாக இந்த விசாரணையில் சம்பந்தப்பட வேண்டும் என்று.